வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழி ஏப்ரல் 20 மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகள் ஆரம்பம். யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு. அல்லைப்பட்டி சிறுவன் படுகொலை கொழும்பு சிஐடி வசம் விசாரணை. ஊர்காவற்றுறை நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மத்திய கிழக்கு போர் நீண்டால் இலங்கைக்கு பாரிய சிக்கல். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த பகிரங்க எச்சரிக்கை. மின்சார சபை மறுசீரமைப்பின் போது ஊழியர் உரிமைகள் பாதுகாக்கப்படும். பொறியியலாளர்களுடனான சந்திப்பில் ஜனாதிபதி உறுதி. 10 புதிய ராஜதந்திரிகளுக்கு நாடாளுமன்ற குழு அனுமதி. வடக்கில் வீட்டுத் திட்ட பயனாளிகள் அரசியல் தலையீடற்ற சுயாதீன தெரிவு. கடந்த கால நடைமுறைகளை சுட்டிக்காட்டிய ஆளுநர். கல்விதான் உங்களை சிறுத்தையாக மாற்றும். மாணவர் மத்தியில் ஸ்ரீதரன் எம்பி உத்வேக பேச்சு. மாங்குளம் 3 முறிப்பு வீதி கட்டம் கட்டமாக அபிவிருத்தி. ஆளுநர் வேதநாயகன் உறுதி. நுரைச்சோலை மின்நிலைய இயந்திரங்களுக்கு நிலக்கரியால் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. கோப்குழு தலைவர் உறுதி. மத்திய கிழக்கு போர் ஒரு சாக்குப்போக்கு. எரிபொருள் விலை உயர்வை சாடும் திஸ் அத்தநாயக்க. மயிலிட்டி மக்களின் காணிகள் மிக விரைவில் விடுவிக்கப்படும். கடற்றொழில் அமைச்சர் உறுதி. மின்சார சபை மறுசீரமைப்பு தெளிவான திட்டமின்றி முன்னெடுப்பது ஆபத்து. நாமல் ராஜபக்ஷ எச்சரிக்கை. மத்திய கிழக்கு மோதல்களால் கடும் சுகாதார நெருக்கடி நிலை. உலக சுகாதார நிறுவனம் கவலை. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ் அல்லைப்பட்டி பகுதியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி 17 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவிடமிருந்து நீர்கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்குமாறு ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றம் நேற்று கட்டளையிட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அதிகாலை அல்லைப்பட்டி பகுதியில் பயணித்த ஹயஸ் ரக வாகனத்தை போலீசார் வழிமறித்த போது வாகனத்தை செலுத்திக் கொண்டிருந்த ஆயுப்ராஜ் அருள்பாயஸ் என்ற 17 வயது சிறுவன் போலீசாரிடம் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார். இவ்வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகள் வருமாறு. பாதிக்கப்பட்ட சிறுவனின் குடும்பத்தினர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரின் விசாரணைகளில் தமக்கு திருப்தி இல்லை என்று சுட்டிக்காட்டினர். எனவே பக்கச்சார்பற்ற விசாரணை உறுதிப்படுத்த இதனை கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். சட்டத்தரணிகளின் கோரிக்கைகளுக்கு போலீஸ் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. போலீஸ் உயரதிகாரிகள் மற்றும் போலீஸ் திணைக்கள சட்டத்தரணிகள் என 20க்கும் மேற்பட்டோர் நீதிமன்றில் சமூகம் அளித்திருந்தனர். எனினும் இருதரப்பு வாத பிரதிவாதங்களை அடுத்து நீதவான் விசாரணைகளை கொழும்பு சிஐடியிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார். துப்பாக்கிச்சூடு இடம்பெற்று 1 மாத காலம் கடந்துள்ள போதிலும் இதுவரையில் எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் இந்த வழக்கை பொறுப்பேற்றதன் மூலம் விசாரணைகளில் முன்னேற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முன்னெடுப்பதற்கு யாழ் நீதவான் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு நேற்று வியாழக்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இதற்கான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டன. விசாரணையின் போது மன்று வழங்கிய முக்கிய உத்தரவுகள் வருமாறு. புதைகுழியைச் சூழவுள்ள பகுதிகளை வாரத்தில் 2 தினங்கள் சட்ட வைத்திய அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் துப்புரவு செய்ய வேண்டும் என நல்லூர் பிரதேச சபைக்கு மன்று கட்டளையிட்டது. அத்துடன் டித்வா புயல் மற்றும் பருவமழையினால் சேதமடைந்துள்ள தற்காலிக கொட்டகைகளை அகற்றி புதிய கொட்டகைகளை அமைக்கவும் அகழ்வுப் பணிகளுக்கு தேவையான தளபாட வசதிகளை செய்து கொடுக்கவும் பிரதேச சபைக்கு உத்தரவிடப்பட்டது. வழக்கு விசாரணையை தொடர்ந்து நீதவான் எஸ் லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி எஸ் பிரணவன், சட்டத்தரணிகளான நிரஞ்சன், ரணிதா மற்றும் நல்லூர் பிரதேச சபை செயலாளர் ஆகியோர் புதைக்குழி பகுதிக்கு நேரில் சென்று கள ஆய்வு நடத்தினர். தற்போது புதைக்குழிக்குள் நீர் தேங்கி நிற்பதனால் எதிர்வரும் 28ஆம் தேதி சட்ட வைத்திய அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் நீரினை வெளியேற்றும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான அடுத்தகட்ட விசாரணை ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி நீதிமன்றில் நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 20ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதற்கு திகதி குறிப்பிடப்பட்டுள்ளது.
மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலானது இலங்கையின் எதிர்காலத்துக்கு பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எச்சரிக்கை விடுத்துள்ளார். திஸ்ஸமஹாராம அகுருகுட ஸ்ரீமங்கல ராம விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட சைத்தியின் திறப்பு விழாவில் நேற்று கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவி வரும் சர்வதேச போர்ச்சூழல் நீண்ட காலம் நீடித்தால் அது இலங்கைக்கு பாரிய சிக்கல்களை உருவாக்கும். இது நாட்டின் எதிர்கால பொருளாதார மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். எமது ஆட்சி காலத்தில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய புலனாய்வு பிரிவு அதிகாரி ஒருவர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர்கள் நாட்டுக்காக ஆற்றிய சேவையை மதிப்பதே முறையான செயலாகும். அதனை விடுத்து அவர்களை மனிதாபிமானமற்ற முறையில் சிறையில் அடைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது பழிவாங்கும் காலமல்ல. தற்போதைய அரசு பௌத்த சாசனத்துக்கு ஏதாவது சேவை செய்கிறதா என்பதே கேள்விக்குறியாக உள்ளது. நாம் ஆட்சியில் இருந்தபோது பௌத்த சாசனத்தை மிக உயர்நிலையில் வைத்திருந்தோம். ஆனால் இன்று அது இரண்டாம் பட்சமாக நடத்தப்படுவதாக கருதப்படுகிறது. தற்போதைய அரசின் செயற்பாடுகள் குறித்து சொல்வதற்கு எதுவுமே இல்லை. என்னை விட நாட்டு மக்களுக்கு அது குறித்து நன்றாக தெரியும் என்றார். வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம் வலுவாக இருந்தால் தோல்வியால் உங்களை ஒருபோதும் வெல்ல முடியாது. ஆகவே கல்வியை சுமையாக கருதாமல் உங்கள் சிறகுகளை விரிப்பதற்கான சக்தியாக பாருங்கள் என்று இலங்கை தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். கிளிநொச்சி இந்து ஆரம்ப வித்தியாலயத்தின் வருடாந்த இளம் மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டியின் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றுகையில், கல்வி என்பது வெறும் மதிப்பெண்களை பெறுவது மட்டுமல்ல, அது உங்கள் குணாதிசயங்களை செதுக்கும் ஒரு கருவி. ஆடு ஆடாக இருந்தால் அது வெட்டப்படும். அதுவே சிறுத்தையாக இருந்தால் யாராவது நெருங்க முடியுமா? நீங்கள் சிறுத்தையாக மாறுவதற்கு இருக்கும் ஒரே வழி கல்விதான். எனவே உங்கள் கனவுகளை பெரிதாக காணுங்கள். உங்கள் உழைப்பால் அந்த கனவுகளை நனவாக்குங்கள். இந்த தேசம் உங்களை நம்பிக்கையுடன் பார்த்து கொண்டிருக்கிறது என்றார். ஆரம்ப பாடசாலைகளின் வரலாற்றில் தனக்கென ஒரு தனித்துவமான அடையாளத்தை கொண்ட கிளிநொச்சி இந்து ஆரம்ப வித்தியாலயத்தின் விளையாட்டுப் போட்டிகள் மிகச்சிறந்த ஒழுக்கத்துடனும் நேர்த்தியான ஒழுங்குபடுத்தலுடனும் சிறப்பாக நடைபெற்றன. தொடர்ந்து போட்டி நிகழ்வுகளில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான பரிசுகளையும் இல்லங்களுக்கான வெற்றி கிண்ணங்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர் வழங்கி வைத்தார். வித்தியாலய அதிபர் ஆண்டன் டயஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக இலங்கை தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், சிறப்பு விருந்தினராக கரைச்சி கோட்டக்கல்வி பணிப்பாளர் சுதர்மரத்னம், கௌரவ விருந்தினராக கிராம சேவகர் திருமதி நவாசுகி ஆகியோர் கலந்து கொண்டனர். அத்துடன் அயல் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். மாங்குளம் 3 முறிப்பு பிரதான வீதியை கட்டம் கட்டமாக அபிவிருத்தி செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டம் மாந்தை கிழக்கு பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட பாலைப்பாணி மற்றும் கொம்புவச்சகுளம் ஆகிய பின்தங்கிய கிராமங்களுக்கு நேற்று வியாழக்கிழமை ஆளுநர் நேரில் களப்பயணத்தை மேற்கொண்டார். இந்த பயணத்தின் போது முல்லைத்தீவு மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் தேராதீஸ்வரனும் ஆளுநருடன் இணைந்திருந்தார். பாலைப்பாடி மற்றும் கொம்புவச்சகுளம் கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆளுநர் கலந்துரையாடினார். இதன்போது எமது நீண்டகால பிரச்சினைகளை மக்கள் ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். பல ஆண்டுகளாக அடிப்படை வசதியான வீதி போக்குவரத்து சீரமைக்கப்படாமையால் குறித்த 2 கிராமங்களையும் சேர்ந்த பல குடும்பங்கள் நகர்ப்புறங்களை நோக்கி இடம்பெயர்ந்துள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். வீதி மோசமாக சிதைவடைந்துள்ளதால் அவசர மருத்துவ தேவைகளுக்கான நோயாளிகளை உரிய நேரத்துக்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத துர்ப்பாக்கிய நிலை காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினர். எனவே மாங்குளம் 3 முறிப்பு வீதியை புனரமைத்து தருமாறும், யானைகளின் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த யானைவேலி அமைத்து தருமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் பற்றை காடுகள் வந்து பயணிக்க முடியாதவாறுள்ள கிடாப்பிடிச்சகுளம், கொம்புவைச்சகுளம் வீதியை துப்புரவு செய்து தருமாறும் கொம்புவைச்சகுளம் மக்கள் விசேட கோரிக்கை ஒன்றை முன்வைத்தனர். மக்களின் இக்கோரிக்கைகளை செவிப்படுத்த ஆளுநர் சுமார் 18 கிலோமீட்டர் நீளமான மாங்குளம் 3 முறிப்பு பிரதான வீதியை கட்டம் கட்டமாக புனரமைத்து மக்களின் பயன்பாட்டுக்கு கையளிக்க உரிய நடவடிக்கைகள் விரைந்து எடுக்கப்படும் என உறுதியளித்தார். அத்துடன் மக்களின் உடனடி பயன்பாட்டுக்காக கிடாப்பிடிச்சகுளம், கொம்புவச்சகுளம் வீதியில் உள்ள பற்றுகளை துப்புரவு செய்வதற்கான துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார்.
வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களின் பிரதானிகளாக நியமிக்கப்படுவதற்காக அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் பெயரிடப்பட்ட தூதுவர்கள் உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் அரச பிரதிநிதிகள் 10 பேரின் நியமனங்களுக்கு உயர் பதவிகள் பற்றிய நாடாளுமன்ற குழு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசு சேவைகள் மற்றும் அரச கூட்டுத்தாபனங்களுக்கு நியமிக்கப்படும் நபர்களின் தகைமைகளை பரிசோதிக்கும் இக்குழுவின் அனுமதியை தொடர்ந்து அவர்கள் தத்தமது ராஜதந்திர பணிகளை பொறுப்பேற்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. நியமிக்கப்பட்டுள்ள ராஜதந்திரிகள் மற்றும் அவர்களின் பதவிகள் குறித்த விவரங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. தர்ஷன் நயம் பெரேரா மலேசியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர். டிஎம்எஸ்பி தசாநாயக்க ஜெனீவாவில் உள்ள இலங்கை நாடுகளுக்கான இலங்கையின் தூதுவர் மற்றும் நிரந்தர பிரதிநிதி ஆவார். தயானி மெண்டேஸ் ஆஸ்திரியாவுக்கான இலங்கையின் தூதுவர் மற்றும் நிரந்தர பிரதிநிதி. SW பத்ரன ரொமேனியாவுக்கு இலங்கையின் தூதுவர். NID பரணவிதான எத்தியோப்பியா மற்றும் ஆப்பிரிக்க ஒன்றியத்துக்கான இலங்கையின் தூதுவர் மற்றும் நிரந்தர பிரதிநிதி. SK சந்திரஸ்ரீ இஸ்ரேலுக்கான இலங்கையின் தூதுவர். தம்மிக பெர்னாண்டோ கென்யாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர். அனுர விதானகே லெபனானுக்கான இலங்கையின் தூதுவர். பேராசிரியர் MI வசீகா அஸ்மி ஈரானுக்கான இலங்கையின் தூதுவர். ஃபாரூக் ஃபவுசர் பாலஸ்தீனத்துக்கான இலங்கையின் பிரதிநிதி ஆவார். இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் முன்மொழிவு குறித்து இலங்கை பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ கவலை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தெளிவான இடைக்கால திட்டங்கள் என்று இந்த நிறுவனத்தை உடைப்பது நிர்வாக சிக்கல்களையும் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். 56 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட இலங்கை மின்சார சபையை தெளிவான மூலோபாயமின்றி 6 அரசு நிறுவனங்களாக பிரிப்பது அர்த்தமுள்ள சீர்திருத்தமாகாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மின்சார சபை மறுசீரமைப்பு தொடர்பான விடயம் தற்போது உயர்நீதிமன்றத்தின் பரிசீலனையில் உள்ள நிலையில் அதை மீறி முன்னெடுப்பது சுமார் 22,000 ஊழியர்களின் எதிர்காலத்தை நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளும் என்றும் பொறுப்புக்கூறல் மற்றும் நிர்வாகம் குறித்த பாரதூரமான கேள்விகளை எழுப்பியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய சொத்தாக கருதப்படும் ஒரு நிறுவனத்தை பிரித்துவிட்டு அந்த நிறுவனங்களுக்கு சேவை செய்யும் ஊழியர்களை அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டாம் என்று கூறுவது நிர்வாக குழப்பத்தை ஏற்படுத்தும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மின்சார விநியோகம் என்பது நாட்டின் பொருளாதார மீட்பு, கைத்தொழில் வளர்ச்சி மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு மிக முக்கியமானது. எனவே எவ்வித சீர்திருத்தங்களும் நிறுவனங்களை வலுப்படுத்துதல், மின் விநியோக ஸ்திரத்தன்மையை உறுதி செய்தல், ஊழியர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் நுகர்வோரை பாதுகாத்தல் போன்ற அம்சங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நான் மாவட்ட செயலராக பணியாற்றிய காலங்களில் வீட்டு திட்டங்களுக்குரிய பயனாளிகளை தெரிவு செய்யும் போது பல்வேறு அரசியல் தலையீடுகள் இருந்தன. ஆனால் தற்போது மாகாண சபையால் நடைமுறைப்படுத்தப்படும் வீடமைப்பு திட்டத்திற்கான பயனாளிகள் தெரிவில் எவ்விதமான அரசியல் தலையீடுகளுமின்றி முற்றுமுழுதாக சுயாதீனமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நாம் செயற்பட்டிருக்கின்றோம் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்தார். ஜனாதிபதி செயலகத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக தேசிய வீடமைப்பு நிகழ்ச்சி திட்டம் 2026 எனும் துணைப்பொருளின் கீழ் மாகாண சபைகளின் வீடமைப்பு நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு நாடு முழுவதும் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்றது. இதற்கமைவாக வடக்கு மாகாணத்திற்குரிய ஆரம்ப நிகழ்வு முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தை கிழக்கு பிரதேச செயலகத்தில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட விசேட உரையாற்றிய ஆளுநர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் வீடற்றவர்கள் என்று எவருமே இருக்கக்கூடாது என்பதுதான் தற்போதைய அரசின் பிரதான கொள்கையாக உள்ளது. இதனை பல்வேறு அமைச்சுகளும் மாகாண சபைகளும் ஒன்றிணைந்து நடைமுறைப்படுத்தி வருகின்றன. இந்த ஆண்டு 31,000 வீடுகள் இவ்வாறு அமைக்கப்பட உள்ளன. வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினூடாக நாம் முன்னெடுக்கும் இந்த வீட்டுத் திட்டத்தில் எங்கு தேவைப்பாடுகள் அதிகம் உள்ளனவோ அங்கு முன்னுரிமை வழங்குவோம். வீட்டுத் திட்டங்கள் கோரி எனக்கு கிடைக்கப்பெறும் கோரிக்கைகளை உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி அவர்கள் பொருத்தமான பயனாளிகள் தானா என்பதை களப்பயணங்களூடாக உறுதிப்படுத்திய பின்னர் வீடுகளை வழங்குகின்றோம். கடந்த காலங்களில் வீட்டுத் திட்டங்களுக்கான பயனாளிகள் பட்டியல் அமைச்சர்களிடமிருந்தே வரும். ஆனால் எமது இந்த வீட்டுத் திட்டத்திற்குரிய எந்தவொரு பயனாளியையும் அமைச்சர்களோ அல்லது ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களோ தெரிவு செய்யவில்லை. முற்றுமுழுதாக சுயாதீனமாக எமது அரசு அதிகாரிகளை இத்தெரிவு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த வீட்டுத் திட்டத்திற்குரிய மூலப்பொருட்களை நீங்கள் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தினூடாக நாம் உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என்று உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து மாந்தை கிழக்கு பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட விநாயகபுரத்தில் ஒரு வீட்டுக்கும் வன்னி விளாங்குளம் பகுதியில் 3 வீடுகளுக்குமாக அடிக்கற்களும் நடிகை செய்யப்பட்டன.
வடக்கு மாகாண நிதி திட்டமிடல் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் சோதிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் பிரதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அத்துடன் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன், முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக மாவட்ட செயலர் திருமதி மஞ்சுளா தேவி சதீசன், மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் செல்வி மசார்மிலி, உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் தே ரதீஸ்வரன், மாந்தை கிழக்கு பிரதேச சபை செயலாளர் திருமதி சிவதர்ஷினி, பிரதேச சபை உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். செயலகத்தினாலே அது செய்யப்பட வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றன. இது ஆரம்ப நிகழ்வு நடைபெறும். இதில் வீடு அற்றவர்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும் என்றதான் அரசாங்கத்தின் கொள்கை. வீடு அற்றவர்களுக்கு வீடு கிடைக்க வேண்டும். பல்வேறு அமைச்சுக்களினாலே வெவ்வேறு திட்டங்களாக நடைபெறுகிறது. கூட தெரியும் குடியேற்ற சம்பந்தமான வேறொரு திட்டமாக குடியேறிகள் எனவே தேசிய ஊடக திட்டத்தின் மூலமாக அப்படி பல்வேறு அமைச்சுக்கள் ஊடாக வருகின்ற திட்டங்கள் இதற்குள்ளே அடங்கும். இது இந்த திட்டத்தை பொறுத்தவரை இந்த பயனாளிகளை பொறுத்தவரை வடக்கு மாகாண சபையினாலே ஒடுக்கப்படுகின்ற மாகாண விசேட கொடுக்கப்பட்ட திட்டங்களை இது தருகின்றது. இந்த வகையில் இது ஒரு பயனாளிக்கு இந்த முழுமையான வீடு கட்டுவதற்காக 18 லட்சமும் திட்ட வேலைகளுக்காக 5 லட்சமும் வழங்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர்ச்சூழல் காரணமாக ஈரான், லெபனான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் சுகாதார கட்டமைப்புகள் வரலாறு காணாத நெருக்கடியை சந்தித்து வருவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 10 நாட்களில் மட்டும் ஈரானில் 1300க்கும் அதிகமானோரும், லெபனானில் 570க்கும் அதிகமானோரும் உயிரிழந்துள்ள நிலையில் பல்லாயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். துரதிருஷ்டவசமாக உயிர்காக்கும் மருத்துவ நிலையங்களை இலக்கு வைக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ள உலக சுகாதார நிறுவனம், பிப்ரவரி 28 முதல் ஈரானின் 18 தாக்குதல்களும், லெபனானில் 25 தாக்குதல்களுக்கும் சுகாதார நிலையங்கள் மீது நடத்தப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரானில் 1 லட்சம் பேரும், லெபனானில் சுமார் 7 லட்சம் பேரும் உள்நாட்டிலே இடம்பெயர்ந்துள்ள நிலையில் அவர்கள் தங்கியுள்ள தற்காலிக முகாம்களில் போதிய நீர் மற்றும் சுகாதார வசதிகள் இல்லாததால் சுவாச நோய்கள் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இஸ்ரேலிய ராணுவத்தின் வெளியேற்ற உத்தரவுகளால் லெபனானில் 5 மருத்துவமனைகள் மூடப்பட்டுள்ளன. அத்துடன் துபாயில் உள்ள உலக சுகாதார நிறுவனத்தின் விநியோக மையத்திலிருந்து 25 நாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசர மருத்துவ பொருட்கள் விமான போக்குவரத்து கட்டுப்பாடுகளால் தேங்கியுள்ளன என உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. மயிலிட்டியில் பாதுகாப்பு தரப்பிடமுள்ள பொதுமக்கள் காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மயிலிட்டி மக்களிடம் உறுதியளித்துள்ளார். மயிலிட்டி மக்களின் கோரிக்கைக்கு அமைவாக நேரடியாக அங்கு சென்ற அமைச்சர் அவர்களோடு உரையாடும் போதே பாதுகாப்பு தரப்பிடமுள்ள காணிகள் இவருடைய இறுதிக்குள் விடுவிக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். அமைச்சருடன் வடமராட்சி அமைப்பாளர் எஸ் கணேசரூபன் மற்றும் தெல்லிப்பழை அமைப்பாளர் பிரகாஷ் ஆகியோரும் சென்றிருந்தனர். அண்மை காலங்களில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியை பயன்படுத்தியவினால் நுரைச்சோலை லாக்விஜய மின் உற்பத்தி நிலையத்தின் இயந்திரங்களுக்கு எவ்வித சேதமும் ஏற்படவில்லை என பொது நிறுவனங்கள் பற்றிய குழுவின் தலைவர் நிஷாந்த சமரவீர தெரிவித்துள்ளார். கடந்த 2026 மார்ச் 6ஆம் தேதி நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் கோப் குழுவினர் மேற்கொண்ட நேரடி ஆய்வின் போதே அவர் இதனை தெரிவித்தார். மின் நிலையத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அளவில் சிறிய குறைபாடு காணப்பட்டாலும் நாட்டின் தற்போதைய மின்சக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் அது தடையாக இருக்காது. மின் நிலையத்துக்கு தேவையான நிலக்கரி போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதால் தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என அவர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரியின் தரத்தை பரிசோதிப்பதற்கு நாட்டுக்குள்ளே அங்கீகாரம் பெற்ற ஒரு சுயாதீன ஆய்வகத்தை பயன்படுத்துவது அவசியம் என குழு சுட்டிக்காட்டியது. நிலக்கரியை கப்பல்களிலிருந்து இறக்குவது முதல் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவது வரையிலான முழுமையான செயற்பாடுகளை குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர்.
கப்பலிலிருந்து கொண்டுவரப்படும் நிலக்கரி 47 ஏக்கர் பரப்பளவிலான விசேட களஞ்சிய பகுதியில் சேமிக்கப்படுகிறது. நிலக்கரி தரத்தை சோதிப்பதற்கான மாதிரி பொருட்கள் சீரற்ற முறையில் தெரிவு செய்யப்பட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியின் தரம் பொருத்தமான அளவில் இல்லாததால் மின் உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி குறித்து ஆராயப்பட உள்ளது. இது திட்டமிட்டு செய்யப்பட்டதா என்பதை கண்டறிய தற்போதைய ஆய்வின் அவதானிப்புகள் மற்றும் கணக்காய்வு அறிக்கையின் அடிப்படையில் நிலக்கரி இறக்குமதியின் ஆரம்பம் முதல் இன்று வரையிலான முழுமையான செயல்முறை குறித்து எதிர்காலத்தில் விரிவாக கலந்துரையாடப்படும் என கோப் குழு தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறையின் போது ஊழியர்களின் அனைத்து உரிமைகளும் புதிய நிறுவனங்களுக்குள்ளும் உறுதிப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் தொழிற்சங்க பிரதிகளுடனான விசேட கலந்துரையாடல் நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் முக்கிய அம்சங்களாக நுகர்வோருக்கு நியாயமான விலையில் வினைத்திறனான மற்றும் தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்துவதே இந்த மறுசீரமைப்பின் பிரதான நோக்கமாகும். புதிய நிறுவனங்களின் உரிமையை அரசின் கீழேயே பேணுவதன் மூலம் நாட்டின் பலிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசு அர்ப்பணிப்புடன் இருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மின்சார சபை ஊழியர்களுக்குரிய உரிமைகள் எவ்வித பாதிப்புமின்றி புதிய நிறுவன கட்டமைப்புக்குள் உள்வாங்கப்படும். நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் உள்ள ஊழியர்களின் பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. ஊழியர்கள் மன நிம்மதியுடன் பணியாற்றுவதற்கான சுதந்திரமான சூழலை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார். மறுசீரமைப்பு என்பது ஒரு இலகுவான காரியமல்ல. அது திட்டமிடப்பட்ட நீண்டகால செயல்முறை. இக்காலப்பகுதியில் ஊழியர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் இடையே சிறந்த புரிதல் இருக்க வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலமே மின்சக்தி துறையின் எதிர்கால சவால்களை வெற்றி கொள்ள முடியும் என்று ஜனாதிபதி தொழிற்சங்கங்களுக்கு அழைப்பு விடுத்தார். இந்த மாற்றத்தின் அவசியத்தை தாங்களும் அங்கீகரிப்பதாக தெரிவித்த தொழிற்சங்க பிரதிகள் அரசின் நோக்கங்களை அடைவதற்கு புரிந்துணர்வுடன் பங்களிக்க தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டனர். இந்த சந்திப்பில் வலுசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார் ஜெயக்குடி, பிரதி அமைச்சர் அர்ஹம் இல்யாஸ் மற்றும் அமைச்சின் உயரதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். සාකච්ඡාවේදී කිව්වා දැන් මණ්ඩලයේ ඉන්න සේවකයන්ට ලැබෙන යම් අයිතිවාසිකම් තියෙනවා නම් මේ අයිතිවාසිකම් සියල්ල කම්පැනි එකේ තහවුරු වෙන්න ඕන. ඒ වගේම මණ්ඩලයේ විසින් විසඳිය යුතු ප්‍රශ්න ටිකක් තියෙනවා නම් කම්පැනිස් වලටපත් වෙන්න පෙර ඒවා මණ්ඩලයේ විසින් විසඳන්න ඕන. ඕකනේ අපි ආපු එකඟතාවය නේද? ඒ කියන්නේ දැනට මොනවාරි හිර වෙලා තියෙනවා නම් ඒවා මණ්ඩලයේ විසින්ම විසඳන්න ඕන. ඒවා ටික කම්පැනිස් වලට බාටපත් වෙන්න කලින් මණ්ඩලයෙන් විසඳන්න ඕන. ඊළඟ මණ්ඩලයෙන් කම්පැනිස් වලට යනකොට මණ්ඩලයේ තිබුණු අයිතිවාසිකම් ආරක්ෂා වෙන්න ඕන. නැවත ඒ කම්පැනිස් වලට අලුත් සේවකයන් බැඳෙනකොට ඒක වෙනස් එකක් බවට පත් වෙනවා. ඕකනේ දැන් අපිට තියෙන්න ඕනකම තියෙන මේ ක්‍රියාවට නගනකොට මොකද සිද්ධ වෙලා තියෙන්නේ තහවුරු කරන්න මෙතන තියෙන මෙහෙම දැන් අපි එකක් කලබලයේද කියලා බැලුවොත් මම හිතන්නේ ප්‍රමාදයක් තිබුණ ඔයගොල්ලෝ මතක ඇති. අපි එනකොටමත් ඇක්ට් එක පාස් වෙලා තිබුණා. මට මතක ඔක්තෝබර් 25 හරි 28 වෙනකොට ගැසට් එක ගහන්න තිබුණේ. නමුත් අපි ඒක ප්‍රමාද කරලා පළමු කොටම බලශක්ති ශේත්‍රයේ ආණ්ඩුවේ අයිතිය සුරක්ෂිත වෙන්න ඕන කියන තැන ඉඳන් තමයි අපි චේන්ජස් ඔක්කොම කරේ. يعني අපිට අවශ්‍යකම තිබුණේ ගවර්න්මන්ට් එකේ අයිතිය තියාගන්න ඕන කියන පදනම තමයි අපේ පදනම. හැබැයි ඒ වගේම ගවර්න්මන්ට් එකට කොච්චර අපිට මේ ශේත්‍රයට ආයෝජනය කරන්න පුළුවන්ද? ඒ නිසා අපි බලනවා පුද්ගලික ආයෝජනයන් මේ ශේත්‍රයට කැඳව ගන්න ඕන කොහොමද? අපේ අධිකාරීත්වය යටත්ව. ඕක තමයි ප්‍රධාන වශයෙන් අපිට ඕන වුණු පොලිසිය එක. මේ පරිවර්තනීය කාලය මම හිතන්නේම මේ පරිවර්තනීය කාලය සුමට නෑ කියලා. මේක සුමට නෑ. මම කියන ඕගොල්ලෝ අපි කරේ විශ්වාස තබන කෙනෙක් විතරයි. ඔතන මම ඉල්ලන්නේ. හරි විශ්වාස තබන මේ කිසි සේවකයෙකුට මොකටද මේකේ මට හරි එමතුමාට හරි නියෝජන අපි කාටවත් පෞද්ගලික වමනාවන් පෞද්ගලික කෙනෙක් මෙතන ස්ථාපිත කරන්න ඕන. මේ සමාගමත් එක්ක ඩීල් එකක් යන්න ඕන. මේ සමාගමට වැඩිපුර අවස්ථා දෙන්න ඕන කියලා එකක් අපිට නැහැ. අපිට තියෙන්නේ පාරිභෝගිකයන්ට සාධාරණ මිලකට කාර්යක්ෂමතාවයෙන් අඛණ්ඩව විදුලි බල සැපයීම දෙන ඕනකම තමයි අපේ ආණ්ඩුවකට තියෙන්නේ. කාර්යක්ෂම වෙන්න ඕන, අඛණ්ඩ වෙන්න ඕන නේද? සාධාරණ මිලක් ඇති වෙන්න ඕන. ඔන්න ඕකට අපි විදුලි නිෂ්පාදනය මේ කටයුතු කරන්නේ කොහොමද කියන අපේක්ෂාව විතරයි අපිට තියෙන්නේ. හැබැයි වමනාව ඉටු කරන්න යන කාත් එක්කද? ඒ වමනාව රොබෝට් එක්ක ඉටු කරනව නෙවෙයි මිනිසුත් එක්ක ඉටු කරන්නේ. එතකොට අපි සමත් වෙන්න ඕනකම තියෙනවා ඒ වැඩ කරන කාර්ය මණ්ඩලය ඉතාමත් උද්‍යෝගයෙන් මේක අපේම වැඩක්, මේක සාර්ථක වැඩක්, මේක කළ යුතු වැඩක් කියන තැනට අපේ ඉන්න සේවක මහත්මින් පරිවර්තනය වෙන්න ඕන.
එහෙමනේ. අනිවාර්යයෙන් එහෙම නැත්තම් මම හිතන්නේ මේක අපිට කරන්න පුළුවන්. සාර්ථක කරගන්න පුළුවන් වේවි කියලා. ඉතින් අත්හදා බැලීම් කරන්න සිද්ධ වේවි. කවුරුත් ප්‍රශ්න වලට මුහුණ දෙවි. ඔබතුමා කියප එක හරි. මේක සැලකිය යුතු ප්‍රමාණකින් නේද? රටේ ආර්ථිකයයි ජන ජීවිතයයි අපි දන්නවා නේද? මේ ප්‍රශ්නේ මතම ආණ්ඩු පෙරළුණු ඉතිහාසය තියෙනවා දේශපාලකයෝ පළවා හැරපු ඉතිහාසය තියෙන මේකේ තරම් මිනිස්සුන්ගේ ජන ජීවිතයත් එක්ක ආර්ථිකයත් එක්ක සමීප එකක්. ඒතර ඒකේ ඇති කරන පරිවර්තනයක් මම හිතන්නේ නෑ. අර පාලන අධිකාරියකට පමණක් කරන්න පුළුවන් කමක් නෑ. මොකද මේකේ අනිවාර්යයෙන්ම පරිවර්තනීය කාලයක් තියෙනවා. ගිහිලා තමයි මේක ආපහු ස්ථාවර සමාගම් වල බල සීමාවන් කාර්යම් බවට පත් වෙන්නේ කියලා මම හිතන්නේ. ඒ තියෙන මණ්ඩලය මේ දක්වා පරිවර්තන විශාල පරිවර්තනයක් නිසා නේද? තියෙන එකම වුණාව පාරිභෝගික සේවාවක් ලබා දෙමු. සේවක මහතුරුට හොඳ අර මානසික නිදහස සහිතව බලාපොරොත්තුව සහිත වැඩ කරන්න ඕන. ඒතකොට දැන් අපි විශාල තර්ජනයකට මුහුණ දෙලා තියෙන වෘත්තීයවේදී රඳවා ගැනීම තර්ජනයක් තියෙනවා ආණ්ඩුවට. ඒක අපිට මේ මලාව අභියෝගයක් තමයි. හැබැයි ඒක සුරක්ෂිත වෙන්නේ අර රැකියාව පමණක්ම නෙවෙයි. සමාජයක් ලෙස මේකේ තමන්ගේ දරුවට ඉන්න පුළුවන් රටක් තියෙනවද? හොඳ අධ්‍යාපනයක් ලබාගත හැකිද? අනිත් සමාජ සාධක හොඳ රැකවරණයක් තියෙනවද? ආරක්ෂාවක් තියෙනවද කියන සමාජ සාධකත් මම හිතන්නේ සම්පූර්ණ වෙන්න ඕනකම තියෙනවා මේ වෘත්තීය වේදින් ආරක්ෂා කරගන්න. ඒ වගේ මේ වෘත්තීය වේදින්ගේ තියෙන වෘත්තීමේ භාවයට අවශ්‍ය වටිනාකමත් අපි දෙපැත්තෙම යන්න වෙයි කියලා. ඒකට වෘත්තීමේට වටිනාකම දුන්නට විතරක් වැඩක් නෑ. ගොඩක් අය විදේශගත වෙන අය මම හොයලා බලපුවම මේගොල්ලෝ වැඩිපුර විදේශගත වෙන්නේ තමන්ගේ දරුවන්ට හොඳ අධ්‍යාපනයක් ලබා දෙන්න ඕන කියන අරමුණ. ඒක තමයි ප්‍රධානම අරමුණ. අර වෘත්තීමේ එකත් මේකේ ප්‍රධාන වගේම අර සාධකයක් විශාලයි. ඉතින් අපි එකට පොරබදමු කියලා මම ඉල්ලන්නේ. අපි සැලරි ඉන්ක්‍රිමන්ට් එකක් ඉල්ලුවා. ඒක නිගෝසියේෂන් එකක් ඔබතුමාලගේ පැත්තෙන් මොකක් හරි තියෙනවා නම් හොඳින් බලන්න කියන ඉල්ලුවා. විවෘතව කියන්න අපි මේක අර ඒ කියන්නේ රාජ්‍ය සභාවේ ලොකු සැලරි වැඩිවීමක් කරලා තියෙනවා. ඔව් yes. එතකොට අපිට ඒකට 2025 බිලියන 110ක් කියලා තියෙනවා. 2026 බිලියන තව 110ක් කරනවා 27 තව 110ක් කරනවා බිලියන 130ක් 2027 පඩි වැඩි වීමට අලුතෙන් එකතු වෙනවා. දැන් අපි බලන්න ඕනකම මේ බිලියන 330ක් වෙනවනේ එතකොට. ඒ 330 අර 13% සීමාව ඇතුළට මැනේජ් කරගන්නේ කොහොමද? ඊට පස්සේ තමයි අපි අර දීමනා ගැන හිතන්න ඕන කියලා තියෙන්නේ. ඒක තමයි තියෙන ලොකුම අභියෝගය. බිලියන 330ක් එක විට එනවනේ බජට් එකටනේ. අර 13% කව 9% ඇතුළට ගේන්න ඕනේ. 4ක් කැපිටල් වලට ගිහ 9% ඇතුළට ගේන්න ඕනේ. ඇත්තටම දැන් ඔබතුමා කිව්ව විදිහට අර අපි සංක්‍රාන්ති සමයකනේ ඉන්නේ අපේ පරිවර්තන. එතකොට ඇත්තටම ඒ මිනිස්සුන්ව තෘප්තිමත් කරන්න මොකක් හරි කරන්න ඕනි. එතකොට මේ මිනිස්සු මේකට උද්‍යෝගීව එකතු වෙනවා. ඒ ගැන පොඩ්ඩක් සලකා බලමු. මොකද ඇත්තටම මේ අපේ 21000 සතුටෙන් යන්න ඕනේ. එතකොට මිනිස්සු මේකට එකතු වෙලා වැඩ කරනවා. අප්පා